ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிஸ்லேருந்து வர வந்து என்ன நடக்குதா பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து தேவையில்லாமல் 32 லட்சம் வந்து வாங்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம அருணாச்சலம் வந்து கையெழுத்து வந்து போட்டு கொடுக்குறாங்க, கேரண்டி கையெழுத்து. அந்த பணம் வாங்கியிருப்பாங்களா, ஸோ அவங்ககிட்ட அந்த ரவுடிங்கிட்ட போட்டு கொடுக்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. போனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அவங்க சொந்தக்கார ஒருத்தர் வந்து வர சொல்கிறார். 4 பங்காக வந்து சொத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்றக்கா வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எப்பா நீ இனிமேல் சொத்தெல்லாம் பிரிக்கணும்னு நினைக்காதப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு மனோஜ் வந்து சொல்கிறாரு, அவரே சொத்தை பிரிக்கணும்னு நினச்சா நீ எதுக்கிட்ட தேவை கூட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இப்படி நான் மட்டும் போலீஸில் போய் சொத்து பிரிக்கிறது பிரச்சனை, ஏதாவது கேஸ் போடணும்னு வச்சுக்கோ, உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே முத்து தாங்காமல் சட்டுன்னு போய் மனோஜ் போய் அடிச்சு போட்டுறாரு. ஏன்னா மனோஜுக்கு தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ பணத்தை வந்து இதோட சொத்து இருக்குங்கிட்டே இப்போ இவ்வளோ பேசி பேசுகிறார். சொத்தை இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே ஒரு 30 லட்சம் வாங்கிட்டாரு, இப்போ ஒரு 30 லட்சம், இதுவே 60 லட்சம், இதுவே ஒரு சொத்துக்குள்ள சரியாக போச்சு, இன்னும் வேறு பைசா வந்து கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நானே சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து அடிச்சுட்டு மல்லுக்கட்டு அவங்க அப்பா வந்து என்ன செய்யணும் தெரியாமல் வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போயிடுறாரு அருணாச்சலம். வெளியே போனோடனே எல்லாரும் தேடணுன்னா நம்ம விஜயா இருந்து சொல்கிறாங்க, எப்படியாவது நம்ம அப்பா வந்து கூட்டு வந்துடுடா அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்கிட்ட வந்து விஜயா வந்து ரொம்ப சாந்தமாக அழுதுகிட்டே வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே வந்து நம்ம முத்து வந்து மனோஜை பார்த்து உன்னையால தான் அப்பா வீட்டை விட்டு வெளியே போனாருன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கூட மறுபடியும் சண்டைக்கு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அருணாச்சலத்தை வந்து தேடுறாங்க. ஸோ அவ்வளோதான்.